மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 1000 ஆண்டுகளுக்கு பின் கிடைத்த தமிழரின் பொக்கிஷம். சோழர் காலத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயம். கடலூர் மாவட்டத்தில் ஒரு பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அம்பலத்தாடி கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த பெருமாள் கோவில் கல்வெட்டு மற்றும் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியான நிலையில், கடலூர் மாவட்டத்திலும் தங்கத்தை விட விலைமதிப்பற்ற அதிசயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பழமையும் பெருமையும் வாய்ந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? இன்றைய இளம் தலைமுறையினரிடம், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் தொல்லியல் விழிப்புணர்வு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. ஆய்வுகளில் கிடைக்கப்பெற்ற வரலாற்று சான்றுகள் குறித்து அவர்களுக்கு விளக்கும் விதமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நம்முடைய பழங்கால வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய சின்னங்கள் பற்றி அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இதுபோன்ற விழிப்புணர்வுகளால் தொல்லியல் ஆய்வுகள், வரலாற்று சான்றுகள், தொல்பொருட்களின் முக்கியத்துவம், அவற்றை பாதுகாத்தல் போன்றவையும் பேணி பாதுகாக்கப்படும். அவற்றுக்காகத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் உலக மரபு வாரம் போன்ற சிறப்பு வார விழாக்கள் மற்றும் தொல்லியல் துறை ஏற்பாட்டில் செய்யும் கலை நிகழ்ச்சிகள் போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் உலக மரபு வாரம் விழா என்பது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான விழாவும் தற்போது நடந்துள்ளது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றிருந்தனர். தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் மேற்பார்வையில் இவர்கள் கள ஆய்வுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள உளுந்தாம்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் மேற்பரப்பில் ஆய்வு மேற்கொண்ட போது கல்லூரி மாணவர்கள் வினோத்குமார், தேவா, சாமுவேல், டேவிட் ராஜ்குமார் ஆகியோர் ஒரு நாணயத்தை கண்டெடுத்தனர். அந்த நாணயத்தை கண்டு ஆச்சரியமுற்ற தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் அது குறித்து கூறியதாவது: இந்த நாணயம் வெள்ளியால் ஆனது. ராஜராஜ சோழன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயமாகும். நாணயத்தின் எடை சுமார் 4.35 கிராம் உள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜ என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் 985 முதல் 1014 வரை தமிழகத்தில் ஆட்சி புரிந்த ராஜராஜ சோழன் காலத்திய நாணயம் இது என்பது தெரியவந்துள்ளது. இந்த நாணயத்தின் ஒரு பக்கம் மலரை கையில் ஏந்தியபடி ஒருவர் நிற்கிறார். அவரது இடது பக்கம் 4 வட்டங்கள் உள்ளன. அவற்றின் மேலே பிறையும் கீழே மலரும் உள்ளன. வலது பக்கம் திரிசூலம் விளக்கு உள்ளது. நாணயத்தின் மறுபக்கம் கையில் ஒருவர் சங்கு ஏந்தி உட்கார்ந்திருக்கிறார். அவரின் இடது கை அருகே தேவநாகரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜ என எழுதப்பட்டுள்ளது. இதே தென்பெண்ணை ஆற்றின் மேற்பரப்பில் பலமுறை ஆய்வுகள் நடந்துள்ளன. அவைகளில் ராஜராஜ சோழனின் 50க்கும் மேற்பட்ட செப்பு நாணயங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக இப்போதுதான் ராஜராஜ சோழனின் வெள்ளி நாணயம் கிடைத்துள்ளது. இதுபோல தமிழகத்தில் சங்ககால மன்னர்கள் மட்டுமல்லாமல் சேரர், சோழர், பாண்டியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களும் தாமிரபரணி, வைகை, காவிரி போன்ற ஆற்றுப்படுகையில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு கிடைத்துள்ளன என்று பூரித்து கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.